நாங்க வெயில் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு தண்ணீர் பந்தல் திறந்தாங்க. ஆனாலும் இப்ப மழை வந்தனால சுட சுட சாப்பாடும் போட்டுட்டோம். அதனால நாங்க ரெண்டுக்குமே தயாரா தான் இருந்தோம். நாம மழை தண்ணி குடுக்கறதுக்கு மேல வானு தண்ணி குடுக்கறதுல மகிழ்ச்சி. ஏன்னா அந்த சூடு தணிக்கணும் அப்படின்றதுல நாம எல்லாருமே அக்கறையா இருக்கிறோம். மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்படிதான் சூரியன் மறைந்திருக்கிறது, அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். மழை பொழிகிறது, மழை பொழிந்தால் குளங்கள் எல்லாம் நிரம்பும், குளங்கள் எல்லாம் நிரம்பினா தாமரை மலரும், அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான். அதனால இன்னைக்கு பொதுமக்கள் ஏதாவது ஒரு வகையில அவங்க மகிழ்விக்கணும், அதுதான் நம்மளோட இது. ஆரோக்கியமா அவங்க இருக்கணும், அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட எண்ணம். ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறார்களா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு தமிழகத்துல நம்ம எல்லாம் நினைக்கிறதை விட போதைப் பொருள் நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கிறது. இளைஞர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பஸ்ல மக்கள் மட்டும்தான் போவாங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப கத்தி, கபடா, துப்பாக்கி எல்லாமே பஸ்ல இப்ப டிராவல் பண்ணுது. நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில சீட்டுக்கு அடியில, சீட்டுக்கு மேல மக்கள் உட்கார்றாங்க, சீட்டுக்கு அடியில இதை மாதிரி கத்தி, அருவாள், துப்பாக்கி எல்லாம் போகுது, பயணம் செய்யுது. இது மிக மோசமான கலாச்சாரம் தமிழகத்தில் தலையெடுத்திருக்கிறது. இந்த கூலிப்படை கலாச்சாரம் மறுபடியும் தலையெடுத்திருக்கிறது. கொலை, கொள்ளை அதிகரித்திருக்கிறது, திருட்டு அதிகரித்திருக்கிறது. இதற்கெல்லாம் மாநில அரசு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு டெங்கு தினம். டெங்கு சனாதனத்தை டெங்கு மாதிரி ஒழிப்பேன்னாங்க, ஆனா டெங்குவே ஒழிக்கல. 10 மாவட்டங்கள்ல டெங்கு அதிகரித்திருக்கிறது. இது அரசாங்கம் உடனே தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். ஏன்னா டெங்கு என்பது மிக கொடுமையான கொசுக்களினால் வரக்கூடிய ஒரு நோய், அது தடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு வெயில் காலம் தாண்டி இப்ப மழை வர ஆரம்பித்திருக்கிறது. மழைனாலே நம்ம தமிழகத்துல எந்த அளவிற்கு முன்னேற்பாடு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்திருக்கிறார்கள். அதனால உடனே அரசாங்கம் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இப்ப பெரிய விமர்சனமா இருக்கு. எல்லாரும் சொத்து மதிப்பு அவருக்கு ஹைட் பண்றாங்கலாம் சொன்னாங்க. இதை பத்தி ஹைட் பண்ணலப்பா, ஹைடும் பண்ணல, ஹைப்பும் பண்ணல. ஹைப்பா இல்ல அவரது உயரம் இல்ல. ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கின்ற அளவுதான் அவருக்கு சொத்து இருக்கு. ஏன்னா அவர் நாட்டு மக்களின் சொத்து. அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இந்த 140 கோடி மக்கள் தான் எனது குடும்பம், எனக்கென்று தனியா குடும்பம் கிடையாது என்று. ஆக ஒரு எளிமையாக ஒரு பிரதமர் இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அப்ப யாருக்கு அவர் உதவி செய்வார், யாருக்கு பணியாற்றுவார்? இந்த மக்களுக்கு பணியாற்றுவார். அதைத்தான் நாம சொல்ல போகிறோம். ஏனென்றால் வாரிசு அரசியல் வைத்துக் கொண்டு குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்களுக்கு பலன் கொடுப்பதை மற்ற கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்திருக்கும் பொழுது, மக்களுக்காகவே நான் இருக்கிறேன் என்பதைத்தான் அவர் சொல்கிறார். அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவரது வேட்புமனுவின் மூலமாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.